வணக்கம். லிட்ரேச்சர் சம்மரி சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு போயம், 9 கோல்டு மெடல்ஸ் பை டேவிட் ராத். ஸோ இதான் வந்து இந்த போயம். ஸோ இந்த போயம் வந்து ஒரு இன்ஸ்பைரிங் மொமெண்ட் இன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து ஒரு பேஸாக வச்சு எழுதின போயம் தான் இது. ஸோ டேவிட் ராத் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் அன் அமெரிக்கன் சிங்கர், சாங் ரைட்டர். அவர் நிறைய வந்து ஃபோக் மியூசிக் இதுவாக தான் போட்டிருக்காரு. அமெரிக்கன் சிங்கர் அவர் வந்து இன்ஸ்பிரேஷன், கம்யூனிட்டி, பர்சனல் க்ரோத் இதை பற்றி அதிகமாக வந்து சாங்ஸ் எழுதக்கூடியவர். நிறைய ஆல்பம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த சாங் வந்து 9 கோல்டு மெடல்ஸ் அப்படிங்கிற ஒரு பாட்டு வந்து எதிலேருந்து இன்ஸ்பிரேஷன் வந்தது அப்படின்னு பார்த்தா, ஒரு ரியல் லைஃப் ஈவெண்ட். அதாவது இந்த ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் ஈவெண்ட் நடக்கும் இல்லையா, அங்கே நடந்த ஒரு ஈவெண்ட் வந்து இவர் இந்த பாட்டை வந்து எழுத வச்சிருக்கு. ஸோ இவரோட இந்த 9 கோல்டு மெடல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஃபேமஸான போயம். அதோட நிஜத்தில் நடந்த அந்த மொமெண்ட்டை இவர் அந்த லைன்ஸ் மூலிமா அழகாக வெளியே கொண்டு வந்திருக்காரு. அந்த லைன்ஸில் இருக்க டீப் எமோஷன்ஸ் வந்து இவர் கொண்டு வந்திருக்கிறாரு இவரோட பவர்ஃபுல் லிரிக்ஸ் மூலிமா. ஸோ இதான் வந்து டேவிட் ராத். இப்போ வந்து இந்த போயம் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த போயம் ஆக்சுவலாக டேவிட் ராத்தோட ஒரு லிரிக், அதாவது ஒரு பாட்டோட லிரிக்ஸாக இருக்குது. இந்த 9 கோல்டு மெடல்ஸ் அப்படிங்கிறது டேவிட் ராத்தோட எந்த ஆல்பத்தில் வந்துச்சு அப்படின்னா, ரைசிங் இன் லவ் அப்படிங்கிற அந்த ஆல்பமில் 1993 ரிலீஸ் ஆச்சு. ஸோ இதுதான் வந்து இவரோட ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு சாங். திஸ் சாங் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் அண்ட் கண்டினியூஸ் டு பி த ஃபேவரட் ஆஃப் ஃபார் இட்ஸ் பவர்ஃபுல் மெசேஜ். என்னென்னா அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜ் கொடுக்குது இந்த போயம். ஸோ ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து இந்த போயம் நமக்கு வந்து புரியும். ஸோ ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ்க்காக நடத்தப்படுற ஒலிம்பிக்ஸ். இது வந்து யார் கண்டுபிடிச்சாங்க, யார் வந்து ஃபர்ஸ்ட் இது ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்ஸஸ் யூனிஸ் ரீவர், சிஸ்டர் ஆஃப் லேட் பிரசிடென்ட் ஜான் எஃப் கென்னடி ஆஃப் யூஎஸ்ஏ. ஸோ யூஎஸ்ஏ பிரசிடென்ட் அவங்களோட சிஸ்டர். அவங்க தான் வந்து இந்த ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த ஒலிம்பிக்ஸில் நடந்த ஒரு விஷயம், சரி இப்பயே அந்த விஷயத்த சொல்லிட்டேன்னா உங்களுக்கு போயம் அப்போ இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை தழுவி தான் வந்து இந்த போயம் வந்து நடந்திருக்கு. ஸோ நம்ம டைரெக்டாக வந்து போயம்குள்ளே போயிடலாம். The athletes had come from so many the countries to run for the gold and the silver and bronze. Many weeks and months in training, all building up to the games. All round the field, spectators were gathered, cheering on all the young women and men. Then the final event of the day was approaching, the last race about to begin. The loudspeakers called out the names of the runners, the 100 meters the race to be run, and 9 athletes stood there determined, poised for the sound of the gun. The signal was given, the pistol exploded, and so did the runners on hearing the sound, but the youngest among them stumbled and staggered and fell on his knees to the ground. He gave out a cry of frustration and anguish. His dreams and his efforts dashed in the dirt. But as sure as I'm standing here telling the story, now it's a strange one, but here's what occurred. The 8 other athletes stopped in their tracks. The ones who had trained for so long to compete. One by one, they turned round and came back to help him and lifted the lad to his feet. Then all 9 runners joined hands and continued. The 100 meters reduced to a walk, and the banner above that said Special Olympics could not have been nearer the mark. That's how the race ended. 9 gold medals. They came to the finish line holding hands still, and the banner above and 9 smiling faces said more than these words ever will. Said more than these words ever will.
ஸோ இதான் வந்து இந்த போயம். ஸோ இது ஒரு சிம்பிளான இந்த போயம்லேருந்தே நமக்கு வந்து புரிஞ்சிருக்கும் என்ன கதை அப்படிங்கிறது. அதாவது அத்லெட்ஸ் எல்லாரும் வேறு வேறு ஊர்லேருந்து த்ரூ அவுட் த வேர்ல்ட்லேருந்து அவங்கள வந்து நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து ரொம்பவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்த அந்த ஒலிம்பிக்ஸ் போட்டி நடக்க ஆரம்பிக்க போகுது. ஸோ ஃபஸ்ட் யார், செகண்ட் யார், தேர்ட் யார் அப்படிங்கிறதுக்காக உலகத்துலேருந்து வந்த எல்லா அத்லெட்ஸும் வந்து அதில் கலந்துக்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஸ்பெஷல் பீப்புள். ரொம்ப நாளாக அவங்க வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஒலிம்பிக் கேம்ஸை பற்றின அந்த ஆன்டிசிபேஷன் அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. இப்படி இருக்கிற அந்த ஒலிம்பிக் போட்டியில் நிறைய க்ரௌட் இருக்கிறாங்க. அந்த க்ரௌட் எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஊருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்பெஷல் யங் அத்லெட்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்குமா அங்கே வந்திருக்காங்க. ஸோ ஃபைனல் ரேஸ் வந்து ஆரம்பிக்க போகுது. அது வந்து ஒரு 100 மீட்டர் ரேஸ். அந்த 100 மீட்டர் ரேஸு அனௌன்ஸ் பண்ணப்படுது லவுட் ஸ்பீக்கரில். 9 யங் ரன்னர்ஸ், ஸோ 9 பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து லைனில் நிற்கிறாங்க. ஸோ அவங்களோட ஃபோக்கஸ், அவங்களோட இத்தனை வருஷம் ஹார்ட் ஒர்க் எல்லாத்தையும் அவங்க மனசில் நினச்சிட்டு இப்போ அவங்க வந்து அவங்கள ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஸோ நமக்கு அத்லெட்டிக் ஈவெண்ட்டில் வந்து ப்ரொசீஜர் என்னன்னு தெரியும் இல்லையா? ஃபஸ்ட்டு வந்து பிஸ்டல் சவுண்ட் கேட்கும், உடனே வந்து அத்லெட்ஸ் ஓட ஆரம்பிப்பாங்க. ஸோ இதே மாதிரி பிஸ்டல் சவுண்ட் வந்து ஃபயர் பண்ணுறாங்க, உடனே அத்லெட்ஸ் வந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஒரு ரன்னர் வந்து அப்படியே ஒரு பையன் மட்டும் விழுந்துடுறான். பட் தி யங்கஸ்ட் ரன்னர் இந்த குரூப் தான் வந்து இந்த மாதிரி டம்பிள் ஆகி விழுந்துடுறான். அவன் தடுமாறி விழுந்த உடனே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் அப்படியே கத்துறான். அவனால் இந்த இதுக்காக அவன் எவ்வளவோ வந்து முயற்சி பண்ணான், இருந்தாலும் வந்து அவன் விழுந்துட்டான், இதுக்கப்புறம் அவனால் ஓட முடியாது அப்படிங்கிற அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் அவன் வந்து கத்துறான். ஆனால் அப்போது வந்து ஹிஸ்ட்ரியில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மொமெண்ட் நடக்குது. என்ன அப்படின்னா, எல்லா ரன்னர்ஸும் ஒருத்தர் விடாமல் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நின்று அவங்க எல்லாரும் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த விழுந்தார் இல்லையா அந்த ரன்னர், கீழே டம்பிளாகி விழுந்த அந்த ரன்னரை வந்து தூக்கி விட்டாங்க. எல்லாரும் தூக்கி விட்டு எல்லாரும் கை கோர்த்தபடியே வந்து இந்த ஃபினிஷ் லைனை போய் அடைஞ்சாங்க. இது வந்து ஒரு அத்லெட்டிக் ஈவெண்ட்டாக இருந்தாலும் அது வந்து ஒரு வாக் ஆயிடுச்சு. ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கிற அந்த பேனர் வந்து அந்த முடிய போகிற இடத்துல, ரேஸ் முடிய போகிற இடத்துல வந்து வச்சுருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாருமே வந்து அதை கை கோர்த்துட்டு நடந்து போகிறாங்க. ஸோ எல்லாரும் வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விதத்தில் எல்லாரும் வந்து ஒரு மனிதநேயத்தோடு நடந்துக்கிறாங்க. அவரை கூட்டிக்கிட்டே வந்து அப்படியே நடந்து போகிறாங்க. இந்த அத்லெட்ஸ் எல்லாருமே வந்து ஒன்றா சேர்ந்து ஃபினிஷ் லைனை வந்து க்ராஸ் பண்ணாங்க. ஸோ ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கிற அந்த பேனரையும் வந்து நம்ம காட்டுறாங்க. ஸோ இந்த விதத்தில் எவ்வளோ பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கான ஒரு ஈவெண்ட் அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ யாராவது ஒரு விழுந்துட்டா கூட மற்ற அத்லெட்ஸ் எல்லாம் அப்படியே வந்து ஓடணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும், ஒவ்வொருத்தருக்கும் சப்போர்ட் பண்ணணும், மனிதநேயமாக நடந்துக்கணும் அப்படின்ற அந்த ஒரு பெரிய வந்து ஒரு விஷயத்தை வந்து இவங்க கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலேயே வந்து இவங்க எல்லாரும் 9 ஆஃப் தெமும் வந்து வின் பண்ண மாதிரி அந்த இடத்துல அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்து இந்த போயம். ஸோ இந்த போமோட தீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, கம்பேஷன் அண்ட் எம்பத்தி, யூனிட்டி அண்ட் சாலிடாரிட்டி, ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ன்றது ஜெயிக்கிறது மட்டும் இல்லை, அதில் விளையாடுறதும் தான். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து அழகாக அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. ஹியூமனிட்டி அண்ட் கைண்ட்னஸ், ரீடிஃபைனிங் சக்ஸஸ். ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ சக்ஸஸ் அப்படிங்கிற அந்த டெஃபினிஷன் வந்து மாறிட்டே இருக்குது. அது வந்து என்ன அப்படிங்கிறத புதுசாக வந்து எல்லாரும் வந்து சக்ஸஸ் வந்து ஒருத்தருக்கு மட்டும்தான் கிடையாது, எல்லாரும் வந்து சக்சீட் ஆக முடியும் அப்படின்னு நிரூபித்ததுக்காக ஸோ ரீடிஃபைனிங் சக்ஸஸ் அப்படிங்கிறதும் வந்து இதோட தீம். ஸோ இந்த 9 கோல்டு மெடல்ஸ் அப்படிங்கிற இந்த போயம் ஓட சம்மரி உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். தேங்க்யூ.